காவேரி பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. உங்க கம்பெனிலயே எனக்கு ஏதாவது ஒரு வேலைய போட்டு குடுங்க. அதுல வர சம்பளத்த வச்சு என் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா, காவேரி கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிச்சுடுறாரு. அதெல்லாம் முடியாது. நீ வீட்லயே கெட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எப்படியாவது வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நர்மதாவுக்கு வேற ஸ்கூலு, பேக் அது இது சொல்லிட்டு எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் காவேரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிவின் பாத்தீங்கன்னா, குமரன் கிட்ட திரும்ப திரும்ப அதேதான் கேக்குறாங்க. காவேரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. ஆனா அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் நேத்தே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் பறி போன விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு நிவின் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இது ரிலேட்டடா கண்டிப்பா ஏதாவது விஜய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமா தான் விஜய் ஒரு வேளை காவேரி கல்யாணம் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிறத நிவின் யோசிக்கிறாரு. ஸோ இதை பத்தி காவேரி கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், குமரன் இவங்க 2 பேரும் காவேரி கிட்ட கேட்குறாங்க. ஆனா காவேரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்ல, எனக்கு நிவினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம விஜய் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்புற மாதிரி தெரியல, இவன் பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அது சீக்கிரமாவே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப யமுனா பாத்தீங்கன்னா நிவினை நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட சொல்றாங்க. நீ விட்டுட்டு போனா என்ன, நிவினோட அருமை உனக்கு தெரியல, ஆனா நான் நிவினை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றது காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சும்மா படிக்கிறதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிவின், யமுனா இவங்களோட இந்த காதல் எப்படி போய் முடிய போகுது.